இது ஒரு தண்டிலை விளக்கம் கற்பனைங்க. அந்த ரிசார்ட்ல இருக்கிற 124ல நானும் ஒருத்தர். நீங்க பாருங்க, இபிஎஸ் சார் கிட்ட 50 பேர் அந்த கொங்கு மண்டலத்து ஆளுங்க அப்படியே இருக்காங்க. சின்னம்மா 50 பேர் அவங்க தேர்ந்தெடுத்தவங்க, அவங்க இனத்தை சேர்ந்தவங்க அப்படியே வச்சிருக்காங்க. 100 பேர் மொத்தமா இருக்குது இல்ல எங்க பக்கத்துல. அப்புறம் என்ன 92 பேர் அந்த பக்கத்துக்கு போனாதான் இந்த கட்சி தாவல் படி அவங்க நிலையா இருக்க முடியும். இல்லாட்டி 1/3 வந்தா கூட அவங்க ஒவ்வொன்னா எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபை ஆகி அவங்க திரும்பி பை எலெக்ஷனுக்கு போக வேண்டியதுதான். நாங்க இப்போ 100 பேர் இவங்க இபிஎஸும் சின்னமாவும் வச்சு கொடுத்திருக்காங்க. நாங்க இங்க அப்படியே ஒட்டிக்கிட்டு 124ல ஒன்னா இருந்தா எப்படி இருக்குது? அதானி பவர் ₹7.10 ஒரு யூனிட், உலகத்திலேயே பெரிய சோலார் பவர். அது மத்திய பிரதேசத்துக்கே ஒரு யூனிட் ₹5.80 கொடுத்துருக்கிறோம். ₹5.30 கூட நாங்க ஒரு யூனிட் வாங்கியிருக்கலாம். ஏன் ₹7.10 வச்சோம்? உபரி அதுல 7,000 கோடி. தாது மணல் விற்கிறதுல வருஷத்துக்கு அதை டிரான்ஸ்போர்ட்ல கமிஷன் அடிச்சா 10,000 கோடி. நிலக்கரி வாங்குறது அதுல டாலர் கமிஷன், அதை டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு வந்தா 10,000 கோடி. வருஷத்துக்கே 25,000 கோடி, 4 வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி. அந்த 1 லட்சம் கோடிக்கு முன்னணியில இருந்து 124 பேர் பங்கு போட்டுக்கிட்டா 700-800 கோடி. எதுக்காக இப்ப நாங்க போய் தேர்தலில் நின்னோம்னா எங்களுக்கு என்ன வரும்? 1000 ஓட்டாவது வருமா? இவங்க என்ன நினைச்சாங்க? ஒரு நாளாவது முதல் மந்திரியா இருந்தா விஐபி ஸ்டேட்டஸ் வந்துடும். அப்போ ஏதாவது தாறுமாறா நடந்து தீர்ப்பு இவங்களுக்கு எதிர்ப்பா போச்சுன்னா அவங்களுக்கு ஏ கிளாஸ் ஜெயில் கொடுப்பான்னாங்க. கவர்னர் சார் அதுவே கொடுக்க விடாதபடி பண்ணிட்டாரு. அதனால நாங்க கேட்டோம், ஆமா 50 பேரு கொங்கு மண்டலம் இபிஎஸ் கிட்ட இருக்கு. ஆனா நீங்க போயிட்டீங்கன்னா யாருங்க பாதுகாப்பு? டிடிவி போட்டுற அவர் அந்த 50 பேரை கண்ட்ரோல் வச்சுப்பாரு. 100 பேர் ஒரே குடும்பமா இருப்பாங்கன்னாங்க. 100 பேர் இருக்கிற இடத்துல தாங்க இருக்க முடியும். அவர் இந்த 7 நாள்ல ஒன்னா கூட்டிட்டு போய் 93 பேர் அங்க இருந்தா அங்க போயிருப்பேன். அது நடக்கல. அதனால இங்கே இருக்கோம். நாங்க 124 பேர் 1 லட்சம் கோடி ரூபாய் எங்க கண்ணு.